قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய தோழர்கள் மீதும் மேலும் யாரெல்லாம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவர்கள் மீதும் வாழக்கூடியவர்கள் மீதும் மேலும் நம் அனைவரின் மீதும் நிலட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த ஜும்ஆவுடைய உரை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா காலங்களை வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்தே வருடத்திற்கு 12 மாதங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இன்ன இத்தத் அஷ்ஹுர் இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்தே அல்லாஹ்விடத்திலே மாதத்தினுடைய எண்ணிக்கை, வருடத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது 12 ஆகும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த நடைமுறை எப்போதிருந்து வானங்களையும் பூமியையும் அல்லாஹு தஆலா என்று படைத்தானோ அன்றிலிருந்தே இந்த நடைமுறை இருப்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்லுகின்றான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்கள் புனிதமான ஒரு மாதங்களாக இருக்கிறது. 4 மாதங்கள் புனிதமான மாதங்களாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபலா தظலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும். அந்த மாதங்களிலே நீங்கள் அநீதம் செய்யாதீர்கள், உங்களுக்கு நீங்களே அநீதம் செய்து கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிக்காட்டுகின்றான். 9வது அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா பேசக்கூடிய ஒரு வசனமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதங்கள் எது என்பதை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், ஸலாசுன் முத்தவாலியாத்துன். வருடத்திலே 12 மாதங்கள் இருக்கிறது. அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்கள் புனிதமானது. அந்த 4 மாதங்கள் எவை என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லும் போது சொன்னார்கள், ஸலாத்துன் முத்தவாலியாத்துன். 4 மாதங்களிலே 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய மாதங்களாகும். 3 மாதங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களாகும். அதாவது வருடத்துடைய அரபு வருடத்துடைய 11வது மாதம் இந்த துல்காதா மாதம். அந்த மாதத்திலே தான் நாம் இருக்கிறோம். புனிதமாக்கப்பட்ட ஒரு மாதம், அல்லாஹு தஆலா புனிதமாக்கிய ஒரு மாதம். இந்த மாதத்திலே நமக்கு நாமே அநீதம் செய்து கொள்ளக்கூடாது என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, பலவாறான பொருள்கள் இதற்கு இருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு ஃபலா தظலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களே அநீதம் செய்து கொள்ளாதீர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அந்த மாதத்திலே போர் செய்வது தடுக்கப்பட்ட ஒரு மாதம். அதே போன்று மார்க்கம் நிறைய அனுமதித்த விஷயங்களை தடுத்த ஒரு விஷயம், நமக்கு நாமே தடுத்த ஒரு மாதமாகும். நமக்கு நாமே எந்த ஒரு அநீதமும் செய்து கொள்ளக்கூடாது, அடுத்தவர்கள் மீதும் நாம் அநீதம் செய்யக்கூடாது. நமக்கு நாமும் தீங்கிழைத்துக் கொள்ளக்கூடாது, அடுத்தவர்களுக்கும் நாம் தீங்கிழைக்க கூடாது என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்லுகின்றான். அந்த 4 மாதங்களிலே ஒரு மாதம் இந்த துல்காதா மாதம், அந்த 11வது மாதம், வருடத்துடைய 11வது மாதம் துல்காதா மாதம். அந்த மாதத்திலே தான் நாம் இருக்கிறோம், இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய மாதம் எது? துல் ஹஜ் மாதம், ஹஜ்ஜுடைய மாதம். ஹஜ்ஜுடைய மாதம் 12வது மாதம், வருடத்துடைய 12வது மாதம். அதற்கு அடுத்து வரக்கூடிய 3வது மாதம், தொடர்ந்து வரக்கூடிய 3வது மாதம் எது அப்படின்னா, அரபி வருடத்துடைய 1வது மாதமான முஹர்ரம் மாதம். முஹர்ரம் மாதம் தொடர்ந்து வரக்கூடிய 11, 12, 1 தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜுமாதுல் ஆஹிர் மற்றும் ஷாபானுக்கு இடையில இருக்கக்கூடிய ரஜபு மாதமாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாதத்தில், அல்லாஹ் புனிதமாக்கிய ஒரு மாதத்தில் நாம் இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய 2 மாதங்களும் அல்லாஹ் புனிதமாக்கிய மாதங்கள். அந்த மாதத்திற்கென்று சில தனிப்பட்ட கண்ணியம் நாம் கொடுக்க வேண்டும். அந்த மாதத்திற்கென்று சில குறிப்பிட்ட கடமையான விஷயங்கள் அந்த மாதங்களிலே, சில வலியுறுத்தப்பட்ட விஷயங்களை நாம் அந்த காலகட்டங்களிலே செய்வது நமக்கு வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆக அன்பான சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதம் எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த துல்ஹஜ் மாதத்திலே நம்மிடத்தில் இருக்க வேண்டிய சில விஷயங்கள், சில இபாதத்துகள், எதை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சிறிய ஒரு உபதேசத்தை உங்களுக்கு மத்தியிலே இன்றைய ஜும்மாவுடைய உரையாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த செய்தி சொல்வதற்கு முன்பாக, துல்ஹஜ் மாதத்தை பற்றிய செய்தி சொல்வதற்கு முன்பாக ஒரு பொதுவான ஒரு செய்தி இந்த இடத்துல நாம் பதிவு செய்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி கேட்கப்பட்டது அப்படின்னா, நசாயி, இப்னு மாஜா போன்ற நூல்களில் வரக்கூடிய சஹீஹான ஒரு ஹதீஸ். ஐயுல் முஃமினீன அஃதல், முஃமின்களில் அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயுல் முஃமினீன அஃதல், முஃமின்களிலே சிறந்தவர் யார், முஃமின்களிலே பெஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்ஸனுஹும் குலுகன். முஃமின்களிலே பெஸ்ட் யார், டாப் கிளாஸ் யார் அப்படின்னா, சூப்பர் யார் அப்படின்னா, முஃமின்களிலே யார் நற்குணத்திலே சிறந்தவரோ, நற்குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் சிறந்தவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை சொல்லிவிட்டு இருந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஐயுல் முஃமினீன அக்யஸ்,
அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டாவது கொஸ்டின், அதே ஹதீஸ்ல வரக்கூடிய இரண்டாவது கொஸ்டின், முஃமின்களிலே புத்திசாலி யார், அறிவாளி யார் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யார் அப்படின்னா அக்ஸருஹும் ஸிக்ரல் லில் மௌத்தி வ இஸ்தாதல் லிமா பஅதஹா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொன்னார். மௌத்தை யார் அதிகமாக நினைவு கூர்ந்து, என்றோ ஒரு நாள் நிச்சயமாக நாம் மரணிக்க இருக்கிறோம் என்பதை நாம் அதிகமாக நினைவு கூர்ந்து, யார் அந்த மரணத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கைக்கு அதிகமாக தயாராகுகிறாரோ, மறுமை வாழ்க்கைக்காக யார் தயாராகுகிறாரோ அவர்தான் முஃமின்களிலே பெஸ்ட் என்பதாக அந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். அதன் அடிப்படையில் அன்பான சகோதரர்களே, நம்மிடத்திலே வழங்கப்பட்டிருக்கின்ற வாழ்க்கை என்பது குறுகிய ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையிலே நமக்காக நாம் வாழ்வது அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திற்கு நாம் அனுப்பப்பட்டது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், அல்லாஹ்விற்காக வாழ்வதற்கு தான் நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் இபாதத்தாக மாற்றி செய்வதற்கு தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. சப்பல் போடுறீங்களா, இபாதத்தாக அதை மாற்றுங்கள் என்று சொல்லுகிறது. ஆடை அணிகிறீர்களா, இபாதத்தாக அதை மாற்றி என்று சொல்லுகிறது. திருமணம் செய்கிறீர்களா, இபாதத்தாக அதை மாற்றி என்று சொல்லுகிறது. குழந்தை பெற்றுக் கொள்கிறீர்களா, இபாதத்தாக அதை மாற்றி என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் நாம் அதை அப்படியே இந்த உலகத்திற்கு நமக்காக, நம்முடைய தேவைகளுக்காக நாம் மாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக அன்பான சகோதரர்களே, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வாழ்வு காலம் மிக மிக குறுகியது. அந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்தோம் என்பதை மறுமையில் அல்லாஹ் தஆலா கேட்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா தஸூலு கதம அப்தின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸலா அன் 40. ஒரு அடியானுடைய காலு சிறிதும் நகராது, நீங்காது, இருக்கிற இடத்திலே அப்படியே கம்மு போட்டு ஒட்டி வச்ச மாதிரி அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி நபி சொன்னாங்க. கொஞ்சம் கூட சிறிதும் கூட நகராது என்று சொன்னார்கள், சிறிதும் கூட அசையாது என்று சொன்னார்கள். ஹத்தா யுஸலா அன் 40, 4 கேள்விகளை குறித்து அவனிடத்திலே கேள்விகளுக்கு பதில் கேட்கப்படும். அந்த பதிலுக்கு அவன் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவரை அவனுடைய கால்கள் சிறிதும் நகராது என்பதாக நபி சொன்னார்கள். அதுல முதலாவது என்ன, ஹத்தா யுஸலா அன் உம்ரிஹி ஃபீமா ஃபனாஹு, வாழ்நாளை எதிலே கழித்தாய், எப்படி கழித்தாய், வாழ்நாளை உன்னுடைய வாழ்க்கை நீ எப்படி கழித்தாய் என்ற அவனிடத்திலே கேட்கப்படும். இரண்டாவது என்ன, வான் இல்மிஹி ஃபீமா ஃபஅல, கல்வி கற்றுக்கொண்டாயா, அறிவு வளர்த்து கொண்டாயா, அந்த அறிவை கொண்டு எதை செய்தாய், என்ன அமல் செய்தாய் என்று நம்மிடத்திலே கேள்வி கேட்கப்படும். நம்ம அதுக்கு தான் சொன்னோம், இந்த உலகத்திலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வாழ்வு மிக குறைவு. அந்த வாழ்க்கையிலே நமக்காகத்தான் நாம் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்விற்காக இல்லை. அல்லாஹ்விற்காக வாழ்வதற்கு தான் இந்த உலகத்திற்கு நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய எண்ணற்ற ஹதீசுகள் எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள், நிறைய ஹதீசுகள். சில சமயங்கள் சஹாபாக்கள் அழுதிருக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் உங்களுக்கா இந்த நிலைமை, உங்களுக்கா இவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை என்று அழுதிருக்கும் போது சஹாபாக்களுக்கு, குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். அந்த நேரத்தில் உமர் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு சொன்ன பதில் என்ன, அமா தரதா, உமரே உங்களுக்கு திருப்தியாக இல்லையா, அமா தரதா அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆখিরা, உமரே உங்களுக்கு இது சந்தோஷமாக இல்லையா, இந்த உலகம் என்பது அவர்களுக்கு, நமக்கு மறுமை இருக்கிறது, அது உங்களுக்கு திருப்தியாக இல்லையா என்று கேட்டார்கள். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. உண்மையிலே அறிவாளி யார் தெரியுமா, இருக்கக்கூடிய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். இருக்கக்கூடிய வாழ்க்கை கிடைத்த இந்த சிறிய வாழ்க்கை, இந்த குறுகிய வாழ்க்கையை அல்லாஹ்விற்காக வாழ்ந்து அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்பட்டு தன்னுடைய மறுமை வாழ்க்கை அலங்கரித்துக் கொள்கிறாரே, அவர்தான் மிக சிறந்த அறிவாளி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் ஆரம்பத்தில் அதற்காகத்தான் நாம் பதிவு செய்தோம். அப்ப மறுமை நாளில் கேள்வி கேட்கப்படும் போது முதலாவது கேள்வி, உன்னுடைய வாழ்நாளை எவ்வாறு கழித்தாய், இரண்டாவது கேள்வி, கல்வி கற்றுக்கொண்டாயா, என்ன படிச்ச, என்ன அதை கொண்டு என்ன அமல் செஞ்ச, என்ன படித்தாய் அதை சொல்லு, அந்த படிப்பை கொண்டு என்ன அமல் செய்த அதையும் சொல்லு, கேள்வி உண்டு. மூன்றாவது, வான் மாலிஹி மின் ஐன இக்தஸபு வ ஃபீமா அன்ஃபகஹு, அவனுடைய காசு பணம், மறுமை நாளிலே காசு பணத்தை பற்றி கேள்வி கேட்கப்படும். எங்கிருந்து சம்பாதிச்ச, எங்கே செலவு செஞ்ச. இன்னைக்கு நம்ம ஆளுங்க என்ன செய்யறாங்க, நிறைய பேர் அல்லாஹ் காப்பாற்றணும், செலவு செய்வதிலே ஹலால் ஹராமை பார்க்கிறோம், செலவு செய்வதிலே ஹலால் ஹராமை பார்க்கிறோம். இது தப்பு, இதுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாது, இது வீண் செலவு, இது வீண்முறை அப்படின்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்களில் செலவு செய்வது சில நேரத்தில் நாம் தயங்குகிறோம் செலவு செய்வதற்கு. அல்ஹம்துலில்லாஹ், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் காசு வரும்போது அது எங்கிருந்து வருகிறது என்று பார்ப்பதே இல்லை. வந்தா போதும், ஓவர் நைட்ல பணக்காரனாகணும்னு விரும்புறோம். நாம எப்படியாச்சும் காசு வந்து நான் பெரிய பணக்காரனாயிரணும், வசதி இடத்துல வந்துடணும். அது ஹலாலான முறைப்படி வருகிறதா அல்லது ஹராமான முறைப்படி வருகிறதா, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வான் மாலிஹி மின் ஐன இக்தஸபு வ ஃபீமா அன்ஃபகஹு, எங்கிருந்து சம்பாதிச்சே, அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. இரண்டாவது கேள்விதான் எங்கே செலவு செய்தாய்,
எங்கிருந்து சம்பாதித்தாய், எங்கு செலவு செய்தாய்? நான்காவது கேள்வி என்ன? வான் ஜிஸ்மிஹி ஃபீமா அப்லாஹு, உன்னுடைய உடலை எவ்வாறு நீ வளர்த்தாய், உன்னுடைய உடலை நீ எதிலே ஈடுபடுத்தினாய், ஹலாலிலே ஈடுபடுத்தினாயா அல்லது ஹராமிலே ஈடுபடுத்தினாயா என்பதை பற்றி அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே கேள்வி கேட்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக அன்பான சகோதரர்களே, நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த குறுகிய வாழ்க்கையை அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட ஒரு நிலையிலே நம்முடைய இந்த வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் உண்மையிலே நாம் மறுமை நாளிலே தப்பிக்க முடியும். இல்லை அப்படின்னு வைங்களேன், முடிஞ்சது நம்முடைய கதை. அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு அவ்வப்போது வழங்குகிறான். வாழ்க்கையிலே எப்போதுமே மனிதர்களுக்கு சிறப்பு என்பது எப்போதுமே கிடைக்காது. வருடத்துடைய எல்லா நாட்களிலும் சிறப்பான இந்த அமலுக்கு இந்த அதிகப்படியான கூலிகள் உண்டு என்று எல்லா அமல்களுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர வாழ்க்கை முழுக்க, வருடம் முழுக்க எப்போதுமே இந்த அமலுக்கு இதுதான் நன்மை என்று எந்த அமலுக்கும் சொல்லப்படுவதில்லை. ஸ்பெஷலான ஒரு சில விஷயங்கள், உதாரணமாக நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுவனத்திலே ஒரு மார்க்கெட் இருக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மார்க்கெட் இருக்கிறது. அங்க போயிட்டு ஸ்பெஷலான ஒரு கூலி வாங்கிட்டு வருவாங்க. ஸ்பெஷலான சிறப்பான அவர்களுக்கு அருட்கொடைகள் அந்த இடத்தில் அந்த மார்க்கெட் இருந்து அவர்களுக்கு கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா சொர்க்கத்தில் போற எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னா கிடைக்காது. யாரிடத்துல குர்ஆன் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இங்க காசு பணம் கொடுத்து பொருள் வாங்கிட்டு வருவோம், காசு பணம் கொடுத்து பொருள் வாங்கிட்டு வருவோம். அங்க சொர்க்கத்தில் இருக்கிற மார்க்கெட்ல அங்க பொருள் வாங்கணும் அப்படின்னா குர்ஆனை ஓதி பொருள் வாங்கிட்டு போவோம். இந்த அமல், அந்த அருட்கொடைகள், அந்த மார்க்கெட்டில் கொடுக்கப்படக்கூடிய அருட்கொடைகள் சிறப்பான விஷயம். அது சுவன மாளிகைகளில் அது கிடைக்காது. சுவனத்துடைய மாளிகைகளில் அது கிடைக்காது. எங்க கிடைக்கும்? மார்க்கெட்ல கிடைக்கும். சிறப்பான விஷயம். அது போன்று அன்பான சகோதரர்களே, வருடம் முழுக்க சில குறிப்பிட்ட இபாதத்துகளுக்கு எல்லா நேரத்திலும் எப்படி செஞ்சாலும் இதுதான் நன்மை அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லவில்லை. ஆனால் சில குறிப்பிட்ட நேரத்தை நமக்கு வர்ணித்திருக்கிறது, சில குறிப்பிட்ட காலத்தை நமக்கு சொல்லி இருக்கிறது. இந்த நேரத்தில் இது செஞ்சனா உனக்கு நன்மை அதிகம், இந்த நேரத்தில் இந்த அமல் செஞ்சா உனக்கு நன்மை அதிகம். உதாரணமாக லைலத்துல் கத்ர் இரவை நாம் சொல்லுவோம். இரவு முழுக்க வருடந்தோறும் நீங்கள் நின்று வணங்குங்கள். லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்கக்கூடிய அந்த நன்மை கிடைக்குமா? தொழுங்க, குர்ஆன் ஓதுங்க, திக்ர் செய்யுங்க, தஹ்மீது செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. என்ன அமல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ எல்லா விதமான நல்ல அமல்களையும் செய்யுங்கள். ஆனால் லைலத்துல் கத்ர் இரவிலே செய்யக்கூடிய அந்த அமலுக்கான ஈடான நன்மை மற்ற நாட்களில், மற்ற இரவுகளில் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கவே கிடைக்காது. லைலத்துல் கத்ர் இரவு ஒரு சிறப்பான ஒரு இரவு, ஒரு அதிகமாக நன்மை வழங்கப்படக்கூடிய ஒரு இரவு. அப்படிப்பட்ட ஒரு மாதத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். நாம் வாழக்கூடிய வாழ்க்கை நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வரக்கூடிய இந்த சிறப்பான நாட்களிலாவது அல்லாஹ்விற்காக அந்த வாழ்க்கை ஒரு 10 நாள், அதிகபட்சம் இல்லை, ஒரு 10 நாள் அல்லாஹ்விற்காக நம்முடைய வாழ்க்கை முழுமையாக நாம் மாற்றிக்கொண்டால் உண்மையிலேயே அல்லாஹ்விடத்தில் மிக அதிகமான நன்மை நம்மால் பெற முடியும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அன்பான சகோதரர்களே, வரக்கூடிய துல்ஹஜ் மாதம் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களில் ஆரம்பிக்க இருக்கிறது. அந்த துல்ஹஜ் மாதத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டினார்கள். மாமின் ஐயாமின் அல் அமல் சாலிஹு ஃபீஹின் அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷ்ர் காலு யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களோடு ஒரு நாள் இருக்கும்போது புகாரி, முஸ்லிம், திர்மிதி என்று நிறைய ஹதீஸ் கிரந்தங்களில் வரக்கூடிய சில வார்த்தை வித்தியாசங்களோடு வரக்கூடிய அதே செய்தியை சொல்லக்கூடிய ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு சஹாபாக்களோடு இருக்கும்போது இந்த துல்ஹஜ் மாதத்திலே வர இருக்கின்ற இந்த சிறப்பான நாட்கள், குறிப்பாக வருடத்திலே 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள், அந்த 4 மாதங்களில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அதிகப்படியான கூலிகள் உண்டு. நீங்க சாதாரணமாக ஷாபான் மாதத்தில் நீங்கள் ஒருவேளை தொழும்போது கிடைக்கக்கூடிய நன்மையை விட ரஜபு மாதத்திலோ அல்லது துல்காதா மாதத்திலோ அல்லது துல்ஹஜ் மாதத்திலோ தொழக்கூடிய அந்த தொழுகைக்கு நன்மை அதிகம். சாதாரணமான மாதங்களை விட இந்த காலத்தில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் சிறப்பு உண்டு. அதிலும் அதிகமாக வேண்டும் என்றால் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் முடிந்த அளவிற்கு முழுமையாக அல்லாஹ்விற்காக அந்த நாட்களை ஒப்படைத்து விடுங்கள். என்ன காரணம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹு ஃபீஹின் அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம். அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான அமல் எந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல் தெரியுமா? இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல் தான்.
துல்ஹஜ் மாதத்திலே முதல் 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமலை போன்று சிறப்பான அல்லாஹ்விடத்திலே விருப்பமான எந்த ஒரு நாளுடைய அமலும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சுட்டி காட்டினார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதை விடவா சிறந்தது இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எப்படி கேள்வி பாருங்க, எப்படி கேள்வி. அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னையே தியாகம் செய்வது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. எல்லோராலும் அந்த தியாக மனப்பான்மை எல்லோராலும் அவர் கொண்டு வந்து விட முடியாது. அப்படிப்பட்ட அமலை அல்லாஹ்வுடைய தூதர் சமூகத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஜிஹாது செய்வதை விடவா சிறந்த இந்த 10 நாட்களுடைய அமல்கள் என்று கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹி இல்லா ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜி மின் ذلك பிஷைஇன். ஆமா, ஜிஹாது செய்வதை விட இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் மிகச் சிறந்தது, அல்லாஹ்விற்கு விருப்பமானது, ஒரே ஒரு கண்டிஷனை தவிர. என்ன கண்டிஷன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யாராவது ஒருவர் ஜிஹாதுக்கு புறப்படுறார், தன்னையும் பொருளாதாரத்தையும் எடுத்துக்கொண்டு போகிறார், ஜிஹாதுக்கு புறப்படுறார், பொருளாதாரத்தை கொடுத்து இருக்கிறார் ஜிஹாதுக்காக, அவரும் ஜிஹாதிலே கலந்து கொள்வதற்காக சென்றிருக்கிறார், அவர் திரும்பி வரல அப்படின்னு வைங்களேன், அவர் பெஸ்ட். திரும்பி வந்துட்டாரு, ஜெயிச்சு வந்தாரோ இல்ல தோத்துட்டு வந்தாரோ அது அல்ல மேட்ரு. பொருளாதாரத்தை ஒரு செலவு செய்துட்டு வந்தாரோ, பொருளாதாரத்தை ஒரு செலவு செய்யாமல் வந்தாரோ அது அல்ல மேட்ரு. அவர் திரும்பி வந்துட்டாருன்னா இந்த 10 நாட்கள் அமல் செய்யக்கூடியவர் பெஸ்ட். ஜிஹாதுக்கு புறப்படுறாருங்க ஒருத்தர், காசு பணத்தையும் கொடுத்திருக்கார் ஜிஹாதுக்காக வேண்டி, அவரும் ஜிஹாதுக்கு புறப்பட்டு போயிருக்கிறார், போய் திரும்பி வந்துட்டார் அவரு. அப்படின்னா அவரை விட, திரும்பி வந்தவரை விட இந்த 10 நாட்கள் அமல் செய்கிறாரே, துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களில் அந்த அமல் செய்யக்கூடியவர் தான் சிறந்தவர் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லி காட்டினார்கள். திரும்பி வரல, அதாவது ஷஹீத் ஆயிட்டார் அப்படின்னா அவர் ஷஹீதானார் மட்டும் அவர் பெஸ்ட், இல்லைன்னா மற்ற அமல் செய்யக்கூடியவர்கள் தான் சிறப்பானவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார். குர்ஆனிலும் அல்லாஹ் தஆலா இந்த 10 நாட்களை குறித்த சிறப்புகளை பல்வேறு இடத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 நாட்கள் மீது சத்தியமாக. அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள், பல்வேறு சஹாபாக்கள் அந்த 10 நாளின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவது துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களாக்கும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். சில பேருக்கு சந்தேகம் வரலாம், சில பேருக்கு சந்தேகம் வரலாம், லைலத்துல் கத்ர் இரவு வரக்கூடிய ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் சிறப்பானதா அல்லது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் சிறப்பானதா அப்படின்னு சொல்லி நிறைய பொதுமக்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்டா எல்லா பொதுமக்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லைலத்துல் கத்ர் இரவு வரக்கூடிய அந்த ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு, சரி, அது சரியல்ல. ஒரு நாளை பொறுத்தவரை என்று பார்த்தால் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் தான் சிறப்பு சிறப்பு சிறப்பு. இரவு என்று எடுத்துக்கொண்டால் ரமதானுடைய கடைசி 10 இரவுகள் சிறப்பு. நைட்டு டைம் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரமதானுடைய கடைசி 10 இரவுகள் சிறப்பான இரவுகள். வருடத்திலே முழு நாள் என்று எடுத்துக்கொண்டால் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் தான் அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிக சிறப்பானது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய இந்த நாட்களில் தான், குறிப்பாக துல்ஹஜ் மாதத்திலே தான் இஸ்லாமிய கடமை என்று சொல்லப்படுகின்ற எல்லா விதமான அமல்களும் ஒரு சேர செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஒரு நாள். என்ன காரணம் அப்படின்னா, ரமதானுடைய காலகட்டத்தில் நீங்க 5 வேளை தொழுகை, கடமையான தொழுகை தொழுதாக வேண்டும், அப்படிதானே? ரமதானுடைய நோன்பு நீங்கள் வைத்தாக வேண்டும், கரெக்ட், வைக்கணும். ஜக்காத்து நீங்கள் கொடுத்தாக வேண்டும், ஜக்காத்துக்குரிய தகுதி, கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். எப்போது ஜக்காத் கொடுக்க வேண்டும்? ரமதானில் தான் கொடுக்க வேண்டுமா? கிடையாது, ரமதான் அல்லாத மாதத்திலும் கொடுக்கலாம். ஜக்காத் நிசாபுடைய அளவை அடைந்து ஒரு வருடம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா டக்குன்னு கொடுத்துடணும், லேட் பண்ணக்கூடாது. 10 நாள் ஒரு மாசம் முன்னாடி கொடுக்கலாம், லேட் பண்ணக்கூடாது. தாமதித்து ஜக்காத் கொடுப்பதை இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை, அது பாவமான காரியமாகத்தான் நமக்கு சொல்லி காட்டுங்க. அப்போ ஜக்காத்து ரமதானுடைய மாதத்தில் கொடுக்க முடியுமா? தாராளமாக கொடுக்க முடியும். என்ன செய்ய முடியாது ரமதானுடைய மாதத்தில்? ஹஜ் செய்ய முடியும். ஹஜ் துல்ஹஜ் மாதத்தில் மட்டும்தான் செய்ய முடியும்.
ஹஜ்ஜி துல்ஹஜ் மாதத்தில் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லி காட்டினார்கள், எந்த நாளில் செய்யப்படக்கூடிய அமலாக இருந்தாலும் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களுடைய அமல் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானது. இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் அமலின் அஸ்கா இன்தல்லாஹி அஸ்ஸ வஜல்ல வலா அஅஸம அஜ்ரன் மின் கைரின் யஅமலுஹு ஃபீ அஷ்ரில் அத்ஹா. துல்ஹஜ்ஜுடைய அத்ஹா, ஈதுல் அத்ஹா வரக்கூடிய அந்த மாதத்துடைய முதல் 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி, அந்த அமல்களுக்கு இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த தன்மை வேறு எந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அமல்களுக்கும் கிடைக்காது என்று சொல்லி காட்டினார். நீங்க ரமதானும் எடுத்துக்கொள்ளுங்கள். ரமதானை பொறுத்தவரை ரமதானுடைய கடைசி 10 இரவுகள் சிறப்பு. முழு நாள் என்று எடுத்துக்கொண்டால் துல்ஹஜ் மாதத்துடைய நாட்கள் தான். நம்ம ரமதானுடைய கடைசி 10 இரவுகளுக்கு முக்கியத்துவம் தருவோம். ஆனால் அதைவிட சிறப்பான ஒரு நாட்களாக எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்கள் முழுவதுமாக அல்லாஹ்விற்காக ஒப்படைத்து விடுங்கள், அல்லாஹ்விற்காக ஒதுக்கி விடுங்கள். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக சீராக்குவான். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் இந்த காலகட்டங்களில்? துல்ஹஜ் மாதத்துடைய நாட்கள் வந்துவிட்டால் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? சஹாபாக்கள் ஒவ்வொரு நேரத்திலும் தக்பீர்கள் முழங்குவார்கள். தக்பீர்கள் பள்ளி வாசலில் சொல்லப்படக்கூடிய தக்பீர் அரஃபா மைதானத்திலே கேட்கும். பள்ளி வாசலில் சொல்லப்படக்கூடிய தக்பீர் மார்க்கெட்டிலே சஹாபாக்கள் செல்லக்கூடிய அந்த மார்க்கெட்டிலே போய் கேட்கும். ஆனால் நாம் இன்று எப்படி இருக்கிறோம்? இந்த நாட்கள் எதற்காக? அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார், லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும். இந்த நாட்களை அவர்கள் பார்க்கணும். இந்த நாட்களை துல்ஹஜ் மாதத்தை அவர்கள் பார்க்க வேண்டும். பார்த்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, வயது குருஸ்மல்லாஹி ஃபி அய்யாமின் மஅலூமாத்தின் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். கால்நடைகளிலே உணவாக அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறானே, அதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாட்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். சஹாபாக்கள் செஞ்சாங்க. ஆனா நாம் என்ன செய்கிறோம்? இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்கள் முழுவதுமாக மறந்து விடுகிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பான சகோதரர்களே, இந்த நாட்களிலே என்ன அமல் செய்ய முடியுமோ செய்யுங்கள், எந்த நல்ல அமல் செய்ய முடியுமோ செய்யுங்கள். லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எந்த அமலாக இருந்தாலும் சரி அற்பமாக கருதாதீர்கள். காரணம் என்ன தெரியுமா? சிறிய சிறிய அமல்கள் தான் நம்மை சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய பாலங்களாக அமையும். ஏன் அப்படின்னா, சில நேரத்தில் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக பெரிய அமல்கள் நாம் செய்யும் போது நம்மிடத்திலே ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக இஹ்லாஸ் இல்லாமல் போகும். நிறைய வாய்ப்பு உண்டு. இஹ்லாஸ் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. நமக்கு பெயரும் புகழும் வர வேண்டும் என்பதற்காக சில அமல்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை நம்முடைய உள்ளத்திலே ஏற்படும். யதார்த்தமாக வரும். இது எல்லோரிடத்திலும் ஏற்படும். ஆனால் சிறிய அமல்கள் இருக்கிறது பாருங்க, அந்த சிறிய சிறிய அமல்கள்லாம் சில நேரங்களில் இஹ்லாஸான அடிப்படையிலே வரும். ஒரு நாய் கிணத்துல விழுந்துருச்சுன்னு வைங்க, அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னா, அதை இறங்கி கஷ்டப்பட்டு நீங்க எடுத்து வெளியே போட்டீங்க அப்படின்னா, அடுத்தவன் பாராட்டணுங்கிறதுக்காக நீங்க போட்டிருக்க மாட்டீங்க. அந்த நாயின் மீது பரிதாபப்பட்டு நீங்க போட்டிருப்பீங்க. புரிஞ்சதா? இதுதான் இஹ்லாஸ்ங்கிறது. இதுதான் இஹ்லாஸ். கல் இருக்கு, முள்ளு இருக்கு ரோட்டுல, அதை எடுத்து ஓரமா போடுறோம்னு வைங்க. அது எதுக்காக போடுறோம்? நம்ம அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது, அடுத்தவர்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது. இந்த ஆள் நம்மளை பாராட்டணும், இந்த ஆள் நம்மளை சூப்பர்ன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தூக்கி போடுவோம். மனிதாபிமானம் அப்படிங்கிற அடிப்படையில் ஓரமா தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் இஹ்லாஸ். இப்படியான சிறிய சிறிய அமல்கள் நம்மை மறுமையிலே சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய பாலங்களாக அமையும். அப்படிப்பட்ட எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, அன்பான சகோதரர்களே, வரக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் ஒருபோதும் தவறவிட்டு விடாதீர்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்திலே வரக்கூடிய நாட்களை பற்றி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அரஃபா நாள் வருகிறது. துல்ஹஜ் மாதத்துடைய 9வது நாள் அரஃபா நாள் வருகிறது. அந்த அரஃபா நாளிலே கேட்கப்படக்கூடிய துஆவிற்கு அல்லாஹ்விடத்திலே டைரக்டான பதில் உண்டு. ரத்தி கிடையாது. கேட்கக்கூடிய எல்லா துஆக்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், கைரு துஆஇ துஆ யௌம் அரஃபா. ஒரு மனிதன் துஆ கேட்கணும் அப்படின்னா அவன் கேட்கக்கூடிய துஆவிலேயே மிக சிறந்த துஆ எது அப்படின்னா அரஃபா நாள் அன்று அவர் கேட்கக்கூடிய துஆ.
அரஃபா மைதானத்திலே ஹாஜிகள் ஒன்று கூடுவார்களே, அந்த நாளிலே ஒரு மனிதன் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கேட்டால் அவருடைய அந்த பிரார்த்தனை தான் வாழ்நாளிலே அவர் செய்த எல்லா பிரார்த்தனைகளை காட்டிலும் சிறந்தது. அந்த நாள் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய இந்த முதல் 10 நாட்களில் வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வகைரு மா குல்து அன வன் நபியூன மின் கபிலி, நானும் சரி எனக்கு முன்னர் அனுப்பப்பட்ட நபிமார்களும் சரி அரஃபா நாளன்று கேட்ட துஆவிலேயே பெஸ்ட் துஆ எது அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த துஆ மட்டும் நம்ம கேட்டோம்னு வைங்களேங்க, இந்த துஆ மட்டும் நம்ம கேட்டோம்னு வைங்களேன், நம்முடைய தேவை எதுவோ அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான். நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் தஆலா நம்ம தூரமாக்கி வைப்பான். நம்முடைய எல்லா விதமான இம்மை மறுமைக்கான எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்வோம்? நம்ம மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக அன்பான சகோதரர்களே, அமல்கள் இன்று வரும்போது ஒரு 2-3 அமல்களை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்யணும். சிறிய அமல், ஆனால் நன்மை நாம் நினைத்து பார்த்திராத அளவிற்கு நன்மை. இந்த துல்ஹஜ் மாதத்திலே செய்தால் அதை இன்னும் அதிகப்படியான நன்மை அதற்கு உண்டு. சிறிய அமல், மிக சிறிய அமல், காசு பணம் தேவையில்லை. அதுக்கு நிறைய டைம் ஒதுக்கி உட்காரணும், ஒதுக்கி தொழுறைக்கு 10 நிமிஷம், அது 10 நிமிஷம் கொடுக்கிறதுக்கு நமக்கு சிரமமான ஒன்றாக இருக்கிறது. 10 நிமிஷம் தொழுகைக்காக வேண்டி கொடுப்பது நமக்கு கஷ்டமான ஒன்றாக இருக்கிறது. வேறு நம்முடைய உலக தேவைகளுக்காக வேண்டி எவ்வளவு நேரம்னாலும் பிரச்சனை இல்லை. 10ஆம் கிளாஸ் ரிசல்ட் வந்திருக்கு, +2 ரிசல்ட் வந்திருக்கு, நல்ல காலேஜில் கொண்டு போய் பிள்ளையை சேர்க்கணும், நல்ல ஸ்கூலில் கொண்டு போய் பையனை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காலிலேருந்து நைட் வரைக்கும் நின்றுருப்போம், சாயந்தரம் வரைக்கும் நம்ம நின்றுருப்போம் கேட்டுக்கு வெளியே. எதுக்கு? அட்மிஷன் போடுறதுக்கு. அதுக்கு எவ்வளவு நேரம் கொடுப்பதற்கும் தயார். 10 நிமிடங்கள் தொழுகைக்கு அல்லாஹ்விற்காக ஒதுக்குவதற்கு நாம் தயார் இல்லை. அப்படிதான் நம்முடைய நிலைமை இருக்குது. நாம சொல்லக்கூடிய இந்த சிறிய அமல்கள், ஒரு 2-3 அமல்களை சொல்கிறோம். அந்த அமல் இந்த 10 நாட்கள்ல அதிகமாக செய்யுங்க, ரொம்ப அதிகமா செய்யுங்க, நிறுத்திராதீங்க, மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு இந்த அமல்களை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். இந்த 10 நாட்கள்ல மிக மிக அதிகப்படுத்தி அந்த அமல்களை செய்யுங்கள். முதலாவது நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஸலாஸத்துன் குல்லுஹும் தாமினுன் அலல்லாஹ். அபூதாவுதில் வரக்கூடிய சஹீஹான ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஸலாஸத்துன் குல்லுஹும் தாமினுன் அலல்லாஹ். 3 பேர், அந்த 3 பேருக்கு அல்லாஹ் பொறுப்புதாரி. அந்த 3 பேருக்கு அல்லாஹ் பொறுப்புதாரி. எதற்கான பொறுப்பு அல்லாஹ்விடத்தில் உண்டு? இன் ஆஷா ருஸிக வ குஃபிய, அவன் வாழும் போது போதுமான அளவு வாழ்வாதாரம் அவனுக்கு கிடைக்கும். வேற என்ன வேணும்? வாழும்போது நமக்கு என்னங்க வேணும்? போதுமான அளவு அல்ஹம்துலில்லாஹ் திருப்தியான அளவு வாழ்வாதாரம் வேண்டும், அவ்வளவுதானே. அடுத்தவங்கள்ட்ட கையேந்தாமல் வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டும், அதுதானே. இன் ஆஷா ருஸிக வ குஃபிய, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வாழும் போது போதுமான வாழ்வாதாரம். வ இன் மாதா அத்கலஹுல்லாஹுல் ஜன்னah, மௌத்தா போனா ஜன்னத்து. இந்த 3 பேருக்கு 3 வகையான அமல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, 3 வகையான அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்புதாரி. முதலாவது, அவர்கள் வாழும்போது போதுமான அளவு வாழ்வாதாரம், மௌத்தா போனா ஜன்னத், சொர்க்கம். வேற என்ன வேணும் முஸ்லிமுக்கு? நமக்கு வேற என்ன வேணுங்கிற நாம இது மட்டுமே போதுமே. அதுல முதலாவது விஷயம், ரஜுலுன் தஹல பைத்தஹு வ ஹுவ யுஸல்லிமு. ரொம்ப பெருசு கிடையாது. வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லிட்டே போங்க அப்படின்னாங்க. வாழும்போது போதுமான அளவு வாழ்வாதாரம், மௌத்தா போன ஜன்னத். இதுக்கு மட்டும் இந்த 10 நாட்கள் செய்தால் இரட்டிப்பு மடங்கு, பல மடங்கு நன்மை உண்டு. இந்த விஷயத்திற்கு வீட்டுக்கு உள்ள போகும்போதே, வீட்டுக்குள்ளே நுழையும் போது சலாம் கூறியவராக யார் நுழைகிறாரோ அவருக்கு அல்லாஹ் பொறுப்புதாரி. இரண்டாவது மனிதர் தொழுகைக்காக வேண்டி, கடமையான தொழுகைக்காக வேண்டி பள்ளி வாசலுக்கு நடந்து வருகிறாரு, வாகனத்தில் அல்ல, நடந்து வருகிறாரு. இன்னைக்கு நம்ம பக்கத்தெருவில் போறதா இருந்தாலும், பக்கத்தெருவில் இருக்க பள்ளிக்கு போறதா இருந்தாலும், எதிரில் இருக்க பள்ளிக்கு போறதா இருந்தாலும் வண்டி எடுத்துட்டு தான் நம்ம போறோம். அவ்வளவு சோம்பேறி ஆயிட்டோம். போன வாரம் கூட ஒரு டாக்டர் பேசிட்டு இருந்தாங்க, மனிதன் படைக்கப்பட்டதே நடக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு நடக்கிறதே இல்லை அப்படின்னு ஒரு டாக்டர் பேசுறாங்க. மனிதன் படைக்கப்பட்டதே நடக்கிறதுக்கு தான். ஆமா, நடப்பதில் அவ்வளவு சிறப்பு மனிதனுக்கு கிடைக்கும், ஆனா நடக்கிறதே இல்லை இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர், லேடி டாக்டர் பேசுறாங்க. நியூஸ் சேனல்ல தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பாருங்க, நபி சொன்னாங்க, நடந்து கடமையான தொழுகைக்கு பள்ளி வாசலுக்கு நடந்து வந்தால் அவருக்கு யார் பொறுப்புதாரி? அல்லாஹ் பொறுப்புதாரி. நடந்து வாங்க. இந்த 10 நாட்களில் எல்லா வக்துக்கும் நடந்து வாங்க. நடந்து பள்ளி வாசலுக்கு வந்தால் இன்னொரு நன்மையும் உண்டு. சொல்லலன்னா சொல்றேன். நபி சொன்னாங்க, யார் ஒருவர் வீட்டிலிருந்தே தூய்மையாகி, அதாவது உது செய்து கொண்டு,
வீட்டிலிருந்தே உது செய்து கொண்டு, சஹியான ஹதீஸ், அபூதாவுதுல இப்னு மாஜாவில் வரக்கூடிய சஹியான ஹதீஸ், வீட்டிலிருந்தே யார் ஒருவர் உது செய்து கொண்டு கடமையான தொழுகைக்கு பள்ளி வாசலுக்கு நடந்து வருகிறாரோ அவருக்கு முழுமையான ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும். என்ன நன்மை? முழுமையான ஹஜ்ஜுடைய நன்மை. உபரியான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக பள்ளி வாசலுக்கு வந்தால் கண்டிஷன் 2 இருக்கு. ஒன்னு வீட்டிலே உது செஞ்சுட்டு வரணும், ரெண்டாவது நடந்து வரணும். அப்போ பாருங்க, ரெண்டாவது அந்த ஹதீஸுடைய இரண்டாவது வாசகத்தை நபி சொன்னாங்க, உபரியான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வீட்டிலிருந்தே தூய்மையாகி கொண்டு ஒருவர் நடந்து வந்தால் அவருக்கு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சஹீஹான ஹதீஸ். இது மாதிரி நிறைய அமல்கள் இருக்குது. இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களுடைய அந்த முதல் 10 நாட்கள்ல இது போன்ற அமல்கள் சிறிய சிறிய அமல் தான். ரொம்ப பெருசா பொருளாதாரம் கிடையாது, இதுக்கு நிறைய நேரம் அதற்கு தேவை கிடையாது. மூன்றாவது அந்த விஷயம் பாருங்க, 3 பேருக்கு அல்லாஹ் பொறுப்புதாரின்னு சொன்னோம் பாருங்க. முதலாவது வீட்டுக்குள்ள சலாம் சொல்லி கொண்டு செல்பவர், இரண்டாவது நடந்து பள்ளி வாசலுக்கு வருபவர், மூன்றாவது அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாதுக்கு செல்பவர். அந்த நிலைமை நம்முடைய நாட்டில் இன்னும் வரவில்லை. சரிங்களா? மூன்றாவது அந்த ஹதீஸுடைய மூன்றாவது விஷயம், யார் ஒருவர் அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாதுக்கு செல்கிறாரோ அவர் திரும்பி வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவருக்கான பொறுப்பு அல்லாஹ்விடத்தில் உண்டு. அவர் வந்துவிட்டால் அவருக்கு போதுமான அளவு வாழ்வாதாரம் கிடைக்கும், மௌத்தா போயிட்டார் அப்படின்னா அவருக்கு ஜன்னத் கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார். இது போன்ற அமல்கள் இந்த நாட்களில் என்ன செய்யுங்க? அதிகப்படுத்துங்கள். அல்லாஹ்வை அதிகமாக பெருமைப்படுத்தக்கூடிய நாட்கள். அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், தக்பீர் அதிகமாக சொல்லுங்கள். அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய நாட்கள். தஹ்லீல் அதிகமாக சொல்லுங்கள். தஹ்லீல்னா என்ன வித்தியாசமா நினைக்காதீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்றது. அதிகமாக சொல்லுங்கள். ஒருவேளை நம்முடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் அமைஞ்சிருச்சுன்னா ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலாம். கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் அமைந்து விட்டால் ஈஸியாக சுவனத்தில் சென்று விடலாம். இது மாதிரியான சிறிய சிறிய அமல்களே அதிகமாக கவனம் கொடுங்கள். காலம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாள் மிக குறுகியது. இந்த நாட்களில் அல்லாஹிற்காக வேண்டி இந்த குறிப்பிட்ட சில நாட்களையாவது முழுமையாக ஒதுக்குவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஒருவரான ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஹதீஸிலே அறிவிக்கும் போது சொன்னார்கள், அர்பஉன் லம் யகுன் யதஉஹுன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 விஷயங்கள் இருக்குது. அந்த 4 விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் விட்டது கிடையாது. 4 விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் விட்டது கிடையாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், முதலாவது சியாமு ஆஷுரா, ஆஷுராவுடைய நோன்பு, அதாவது முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு. முஹர்ரம் மாதத்தில் 9, 10 வைப்போம் இல்லையா, அந்த நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் விட்டதே கிடையாது என்பதாக சொல்லி காட்டினார்கள். 4 விஷயங்கள்ல முதலாவது. இரண்டாவது ஒல் ஆஷர, துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 9 நாட்களிலே நோன்புகள். எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சஹி முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருது, அந்த 2 ஹதீஸையும் மென்ஷன் பண்ணி தான் இரண்டாவது வரை சொல்லணும்னு நினைச்சோம், அது சொல்லணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய ஹதீஸ், சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், மா ரஐத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸுமுல் அஷ்ர கத்துன். துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10வது நாள் பெருநாள், அதனால் நோன்பு வைக்க முடியாது, அப்படிதானே? முதல் 9 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்ததை நான் பார்த்ததே இல்லை என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய சஹீஹான ஹதீஸ் இருக்கு, சஹி முஸ்லிம்ல இருக்கு. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மனைவிமார்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, இது மற்ற சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், 4 விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் விட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுல முதலாவது விஷயம் என்ன? ஆஷுராவுடைய நோன்பு, முஹர்ரம் மாதத்துடைய 9, 10 இந்த நோன்புகள். 10வது நோன்பு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க. அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9ஐயும் வைப்பேன் அப்படின்னாங்க. அடுத்த வருடம் உயிரோடு இல்லை, மௌத்தா போனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரிங்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆஷுரா நோன்பை விட்டதே கிடையாது. இரண்டாவது, துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 9 நாட்கள் நோன்பு, 9வது நாள் அல்ல, 9 நாட்கள் கண்டினியூஸ், 9 நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பதை விட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மனைவிமார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்போ 2 ஹதீஸுக்கு என்ன மேட்ரு, என்ன விஷயம் அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு வைத்திருக்கவில்லை. சரிங்களா? மற்ற மனைவிமார்கள் பார்த்திருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்திருந்தார்கள். 2மே சஹீஹான ஹதீஸ். மற்ற மனைவிமார்கள் பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்திருந்தார்கள். இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வரலாம்.
நபிசாசம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவிக்கு என்று ஒதுக்கி இருந்தார்கள். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னு சொல்லி நபிசாசமுடைய மனைவிமார்களை ஒன்று அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா தனக்கு ஒதுக்கிய நபிசாசம் தனக்கு ஒதுக்கிய நாளையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கே கொடுத்து விட்டார்கள். இந்த ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கும் போது 9 மனைவிமார்கள் உயிரோடு இருந்தாங்க. எத்தனை மனைவிமார்கள் உயிரோடு இருந்தாங்க? 9 பேர் உயிரோடு இருந்தாங்க. 9 பேர் 9 நாள்ல ஆயிஷா தன்னுடைய வீட்டுக்கு மட்டும் 2 நாள் போவாங்க நபிசாசம் அவர்கள். சௌதார் தன்னுடைய வீட்டுக்கு போகவே மாட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் இல்ல, அதிகமான நேரம் அங்கே போக மாட்டாங்க, அவ்வளவுதான், மற்ற மேட்டர் கிடையாது. அப்போ நபிசாசம் அவர்கள் ஆயிஷாவுடைய வீட்டிலே அந்த 10 நாட்கள்ல 2 நாட்கள் இருந்திருப்பார்கள். மற்ற மனைவிமாருடைய வீட்டிலே மற்ற நாட்கள் இருந்திருப்பார்கள். எப்போதெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு நபிசாசம் வர்றாங்களோ அப்போ எல்லாம் நோன்பு வைக்காமல் நபிசாசனங்கள் இருந்திருந்தார்கள். மற்ற மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு செல்லும் போது நபிசாசனங்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். எங்க நோன்பு இல்லாம இருந்தாங்க ஆயிஷாவுடைய வீட்டுல, மற்ற மனைவிமார்களுடைய வீட்டுல நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். இவங்க பார்த்த அடிப்படையிலே நோன்பு விட்டதே கிடையாது. இவங்களுடைய வீடுகளுக்கு வரும்போதெல்லாம் நபிசாம் நோன்பு விடவே மாட்டாங்க. ஆயிஷாவுடைய வீட்டுக்கு போகும்போது நபிசாம் நோன்பு வைக்கவே மாட்டாங்க. இதை பார்த்து இவங்க சொன்னாங்க, அதை பார்த்து அவங்க சொன்னாங்க. புரிஞ்சுதா? ரெண்டுமே சரியான ஹதீஸ் தான். சரி, நாம நோன்பு வைக்கலாமா கூடாதா? முதல் 9 நாட்கள் நோன்பு வைக்கலாமா கூடாதா அப்படின்னா அவசியம் வைக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ்விற்கு பிடித்தமான அமல்களிலே ஒன்று நோன்பு. நரகத்திலிருந்து நம்மை காக்கக்கூடிய மிகப்பெரிய கேடயம் நோன்பு. நம்மை தீமையான விஷயங்களை விட்டு காக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் நோன்பு. நிறைய சிறப்புகள் நோன்புக்கு இருக்கிறது. ஒரு நாள் உபரியான நோன்பு ஒரு மனிதர் வைத்தால் அல்லாஹு தாலா 70 ஆண்டுகள் அவருடைய முகத்தை 70 ஆண்டுகள் பயணம் செய்தால் எவ்வளவு தொலைவு போகுமோ அவ்வளவு தொலைவிற்கு அல்லாஹு தாலா அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து தூரமாக்குகிறார். அப்போ 9 நாள் கண்டினியூவா நோன்பு வச்சுட்டீங்க அப்படின்னு வைங்களேன், எத்தனை வருடங்கள் பயணம் செய்தால் அவ்வளவு தூரம் 630 வருடங்கள் பயணம் செய்தால் ஒரு வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை எவ்வளவு தூரம் போகுமோ, ரெஸ்ட் எடுக்காம ஒரு செகண்ட் நிக்காம போகுமோ அவ்வளவு தூரம் நம்முடைய முகம் நரகத்தை விட்டு தூரமாகும். அப்போ மிக சிறந்த அமல்களில் ஒன்று இந்த நோன்பு. உலமாக்கள் இந்த 2 ஹதீஸை ஒப்பிட்டு சொல்லும் போது அழகான ஒரு முடிவு சொல்வார்கள். ஒரே ஒரு அமல் இருக்கிறது இல்லை என்று 2 விதமான சஹீஹான ஹதீசுகள் வந்தால் நன்மை என்ற அடிப்படையிலே, நமக்கு சிறப்பு என்கின்ற அடிப்படையிலே இருக்கிறது என்பதற்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய நீங்க தப்பு பாவம் செஞ்சிட்டு இருக்கணும். அதெல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு மிக அழகிய ஒரு இபாதத்தாக இந்த நோன்பு இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் அன்பான சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 9வது நாள் மட்டுமல்ல, முதல் 9 நாட்களும் நோன்பு வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். 9 நாட்களும் வைக்க முடியல அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நோன்பு வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஃமினீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யஸ்தஜீப் லக்கும் வ ذிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.